வணக்கம் பிரபுகளே. நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில பெரிய புயல் மாரி வந்து மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்டு மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் போய் இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திருவண்ணாமலை இந்த பகுதிகள்லையும் போய் மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த 6 மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். அவர்களுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் கூட ரொம்ப சிரமப்படுறாங்க. துணிமணிகள் இல்லாமல் சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவை? அத்தியாவசிய பொருட்கள் அவர்களுக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு வழங்கணும். இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் போய் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. அந்த 6 மாவட்டங்களிலும் திமுக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஒரு பகுதியில் நீங்கள் நிவாரணம் கொடுக்குறது போக, மற்ற பகுதிகளையும் ஒரு இடத்துல கொடுக்குறது ஒரு 4 இடத்துல கொடுத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் குறையும். முண்டி அடிச்சுட்டு வந்து சண்டை போட்டு எதுவும் வாங்க மாட்டாங்க. ஆகையினால ஒரு இடத்துல கொடுக்குறத விட 4, 5 இடத்துல கொடுங்க. மக்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, சமைச்சு சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மோடி அவர்களுக்கு இப்போ கடிதம் எழுதுகிறாங்களாம். இந்த மாதிரி எங்கள் மாவட்டம் தமிழ்நாட்டில் நிறைய பாதிப்பு ஆயிடுச்சு, ஒரு 2000 கோடி நிதி உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஐயா நீங்கள் ஏன் கழுத எடுக்கிறீங்க? நேரடியாக போங்க. நேரடியாக போய் ஐயாவை சந்தித்து நேரடியாக பேசி சூழ்நிலை மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, உடனடியாக நிதி வழங்குங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் பேசலாம்ல. என்னங்க இன்னமும் கடிதம் எழுதுறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஏங்கய்யா மக்கள் எவ்வளோ சிரமப்படுறான்னு பாருங்கய்யா. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுக்க பண வசதி வேணும்னா உடனே மத்திய ஒன்றிய அரசுகிட்ட போய் நீங்கள் நேரடியாகவே போய் பார்த்து சந்தித்து உடனடியாக நிவாரணத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுங்க. ஐயா உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் குடும்ப நிகழ்ச்சிக்குன்னா வேகமாக போய் ஐயா முதல்வர் மு.க. ஸ்டாலின் போய் சந்திக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போய் சந்திக்கிறாரு. ஆனால் மக்கள் இப்போ எவ்வளோ சிரமப்படுறாங்க. இப்போ போய் நேரடியாக போய் சந்தித்து மக்களுக்கு தேவையான நிதிகளை வாங்கி மக்களுக்கு உதவி பண்ணலாம்ல. என்னங்கய்யா இப்படி பண்ணுறீங்க? ஏங்கய்யா திமுக கட்சியில் இருக்க எம்எல்ஏ, எம்பி, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லா பேரும் வசதியாக தாங்க இருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளருக்கு ஒரு சொல்லுங்கள், இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை வாங்கி கொடுங்க அப்படி சொல்லுங்கய்யா. என்னங்கய்யா அப்படி பண்ணுறீங்க? மக்கள் எவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களுக்கு தேவையானதை உடனே செய்ய சொல்லுங்கய்யா. உங்கள்கிட்ட ஏங்க காசு இல்லை? ஏங்கய்யா உங்கள் கட்சிக்காரர்கிட்டயா காசு இல்லை? ஒரு ஒரு எம்எல்ஏ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு, ஒரு எம்பி 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. ஏன் இவங்கெல்லாம் வந்து செலவழிக்கக்கூடாதா? இந்த ஏழை எளிய மக்களை கொஞ்சம் பார்க்கக்கூடாதா? ஓட்டு கேட்க மட்டும் வர்றீங்கல்ல, அந்த நேரம் வந்து மக்களை சந்திக்கிறீங்க. இப்போ மக்கள் கஷ்டப்படுறப்ப போய் நேரடியாக போய் சந்தித்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுங்கய்யா. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் பாருங்கய்யா, செஞ்சு கொடுங்கய்யா.